ஒரு அழகான பசுமையான காட்டில் ஒரு பெரிய சக்தி வாய்ந்த சிங்கம் வாழ்ந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் சிங்கம் ஒரு பெரிய மரத்தின் கீழ் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தது. அப்போது ஒரு சிறிய எலி அங்கே விளையாடிக் கொண்டு வந்து தவறுதலாக சிங்கத்தின் மேல் ஓடிவிட்டது. சிங்கம் திடீரென்று விழித்து எழுந்தது. கோபமடைந்த சிங்கம் அந்த எலியை தனது பெரிய கைகளால் பிடித்தது. என்னை தொந்தரவு செய்தாயே, இப்போது உன்னை தின்று விடுவேன் என்று கர்ஜித்தது. பயந்த எலி நடுங்கியபடி, ஐயா சிங்கமே, தயவு செய்து என்னை விட்டுவிடுங்கள், ஒரு நாள் நான் உங்களுக்கு உதவுவேன் என்று கேட்டுக்கொண்டது. சிங்கம் சிரித்தது. சிறிய எலி என்ன உதவி செய்யும் என்று நினைத்தாலும் கருணையுடன் எலியை விடுவித்தது. சில நாட்களுக்குப் பிறகு வேட்டைக்காரர்கள் போட்ட வலையில் சிங்கம் சிக்கிக் கொண்டது. அது பலமாக கர்ஜித்து உதவி கேட்டது. அந்த சத்தம் கேட்ட எலி உடனே ஓடி வந்தது. தன் கூர்மையான பற்களால் வலையின் கயிறுகளை மெதுவாக கடித்து கிழிக்கத் தொடங்கியது. சிறிது நேரத்தில் சிங்கம் வலையிலிருந்து விடுபட்டது. சிங்கம் மகிழ்ச்சியுடன் கூறியது, சிறியவனாக இருந்தாலும் பெரிய உதவி செய்தாய், நன்றி என் நண்பனே. அதன் பிறகு சிங்கமும் எலியும் நல்ல நண்பர்களாக வாழ்ந்தார்கள். இந்த கதையின் பொருள், சிறியவர்களையும் அலட்சியம் செய்யக்கூடாது. ஒரு நாள் அவர்கள் பெரிய உதவி செய்யலாம்.